ஹலோ ஒன் வெல்கம் பேக் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஐலண்ட் அண்ட் ஒன் கிச்சன் ஸ்டைன் தான் பண்ணேன். நான் அதுக்கு ப்ரூஃப் வேணால் காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்னோடய வல்கேனிக் மேக்னெட் இல்லை, இந்த ஒரு 12 டைனோசர் போன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இன்னொரு வல்கேனிக் மேக்னெட் நான் கிராஃப்ட் பண்ணிடுவேன். அண்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு ஈஸியான ட்ரிக்குமே கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நம்ம லைவில் பண்ணுவோம். ஓகேங்களா, லைவில் வந்து நான் அமாங் அஸ் ப்ளே பண்ணுறேன். சாட்டர்டே லைவ் போடுற மாதிரி பிளான் இருக்குது. சாட்டர்டே லைவ் வந்தால் ப்ரீ ஹிஸ்டாரிக் வரும். கிச்சன் ஸ்டைனும் ப்ரீ ஹிஸ்டாரிக்கும் நான் எப்படி பண்ணேன் அதெல்லாம் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வளவலா குலகலான்னு பேச வேணாம். ஸோ நீங்கள் நான் தனியாக உட்காந்து கமெண்ட்ரி நான் அவுட்ரோ இப்போ உட்காந்துங்களா. ராமிஜிஎஃப், நான், அப்புறம் அங்கே ஒருத்தன் பச்சை கலரில் ஓடின்னு இருக்கான் பார்த்தீங்களா, டெவிலிஜிஎஃப். இவனுக்கு நாங்கள் தெரியவே இல்லைன்றான். அது என்ன பிரச்சனைன்னு தெரில. இன்னொன்று ப்ரீ ஹிஸ்டாரிக் வந்து முக்கி இது ஈஸி தாங்க எடுக்கிறது. நம்ம லைவில் டிச்சு போட்டிருந்தா நம்மளுக்கு அழகாக எடுத்துருக்கோம். வாயா அப்படின்னு அவனை கூப்பிட்டு ஒரு இன்ட்ரோ கிளிப்புக்கு வாயான்னு அவனை கூப்பிட்டு சல்ல. அப்புறம் அவனை எப்படியோ நிற்க வச்சு நான் ராமிஜிஎஃப்ன்றவர் லிக்கி, டெவிலிஜிஎஃப்ன்றவர் அபி. ஓகேங்களா, 2 பேர்த்தையும் அப்படி சொல்லிட்டு நான் பண்ணுறேன்டா 3, 2, 1 அப்படி தான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ இந்த ஒரு கட் சீன் வந்துருச்சு. நான் வந்து ப்ரெஷர் பண்ணுறேன், ஏன்னா அவங்க 2 பேரும் ப்ரீ ஹிஸ்டாரிக் புதுசு, அதனால் எனக்கு தான் நல்லா தெரியும். அதனால் நான் வந்து ப்ரெஷர் பண்ணுறேன். ப்ரெஷரில் அங்கே கில்லர் பிளாக் வேறு இருக்கும், அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நான் வந்து ஸ்பீட் ரேம்பிங் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு காப்பிரைட் வராத மாதிரி பாட்டாக போட்டு உங்களுக்கு நான் ஸ்பீட் ரேம்பிங் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த மேலே இருக்கிறத அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அது நம்ம அப்படியே கூட விட்டுறலாம், ஏன்னா 12 செகண்டுன்ற தைரியத்தில். பட் எனக்கு அந்த வல்கேனிக் ப்ரெஷர் காட்டவே இல்லை. அது என்னன்னு தான் தெரில. அது காட்டணும், பட் காட்டவே இல்லை. அது என்ன கதைனே தெரில. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எப்படியோ ஃபைனலி இந்த லாஸ்ட் 10 செகண்ட் நான் எண்ணிட்டு இருந்தேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்ற மாதிரி எண்ணிட்டு இருந்தேன். அதான் இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நான்லாம் ஜின்னு கத்தின்னு இருந்தேன் உட்காந்துன்னு, எதுக்குன்னே தெரில. அப்புறம் அங்கே போன்லாம் வந்து விழுந்தது. கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தோம், பட் கலெக்ட் பண்ண முடியல. ஸ்பிரிட் இஸ் நாட் எட் அட்டெண்டன்ட் டு த ட்ராகன்ஸ்னு வந்துருச்சு. அப்புறம் நான் உட்காந்து இந்த போன்ஸ்லாம் நான் எடுக்கிறேன் போயிட்டு அவங்கெல்லாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். லிக்கி மட்டும் 2 மட்டும் எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இதான் இப்போ ஒரு 2 மட்டும் அந்த மாதிரி அவன் எடுத்துக்கிட்டான். நான் வந்து எவ்வளோ எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 12. ஆமாம், 12 எடுத்திருந்தேன். சாரி ஃபார் தட் நோட்டிஃபிகேஷன். அண்டு தலைவங்க வந்து 2 எடுத்திருந்தாங்க. நான் வேறு அந்த குஸ்டி எடுக்கலைங்க ஹைட்ராவில். சரி அவ்வளோதான், இன்னொரு ப்ரீ ஹிஸ்டாரிக் பண்ணணும். சரி ரெடியாக இருங்கடா, இன்னொரு ப்ரீ ஹிஸ்டாரிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே நான் எதுக்கோ செக் பண்ணுறேன்னு சொல்லி தான் வந்திருந்தேன். ஏதோ ஒரு லக்கியாக ஒரு நடந்தது இங்கே தான் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்ததான் இந்த இப்போவே வந்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட சர்வர் ரன் ஆகிடுச்சு. 50 to 55 மினிட்ஸ் ரன் ஆனாலே வந்து ஃபுல் மூன் வந்துடும். அது கிச்சனே ஸ்டைனும் பண்ணலாம். இந்த வீடியோ சின்னதாக பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கிச்சனே ஸ்டைனும் பண்ணலான் இருந்தோம். அபி மட்டும் ஃபோன் பண்ண எடுக்கலாமே, சரி அப்படின்னு சொல்லி எப்படியோ ஃபைனலி இந்த டோஜோ இதை முடிச்சாச்சு. இது லைவில் பண்ண வேண்டியது. பட் எனிவேஸ் விடுங்க, லைவில் தான் நம்மளுக்கு இது கிடைக்கல. இந்த தடவை இப்படி பண்ணுவோம். ஸோ ஓகே, உங்களுக்கு நடுவில் ஒரு கிளிப்பை போட்டு நான் உங்களுக்கு அந்த ஒரு கிச்சனே ஸ்டைன் பண்ணுற ஒரு கிளிப்பை உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து எப்படி ப்ரீ ஹிஸ்டாரிக் பண்ணேன். ஓகே, இதுக்குமே நான் வந்து தனியாக தான் பண்ணேன், கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஏன்னா அப்பயுமே நான் அதான் லிக்கியோட ஃபோன் காலில் பேசியிருந்தேன். இது மட்டும் நான் பண்ணுறேன்டா, அதை நான் பண்ணுறேன்னா சரி அரியா புள்ள பண்ணிட்டு போட்டோம், சும்மா தான்
பாவம் அவனுக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா, அதனால் சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதில் என்னங்க இருக்குது, டச் ஸ்டாச்சு தானேங்க, அது ஒரு பட்டனை கொடுக்குறதான். ப்ரீ ஸ்டடிக்கு நான் பண்ணேன், அது கொஞ்சம் பெரிய விஷயம்ன்றனால. இது நம்ம இன்னொரு பண்ணலாம், இதுக்காகவே ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு 3-4 பண்ணி, இது கொஞ்சம் ஈஸி தாங்க, ஒன்றும் இல்லை. ஒரு 3/4 மணி நேரம் ஒரு சர்வர் ரன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சீரியன்ஸ் லெவல் 5 வந்துட்டு சும்மா பீஸ்ட்டு ரம்பிளிங்கு அப்படி பண்ணிகிட்டு இருக்கணும். சீரியன்ஸ் லெவலில் ஃபுல் மூன் வந்தோடனே டப்புன்னு சீரியன்ஸ் லெவல் 6க்கு வந்தீங்கன்னா கிச்சன் ஷைன் வந்துடும். அவ்வளோதான், சப்ப மேட்ருங்க இது. சப்பை கிடைக்கும், இது ஈஸியாகவே கிடச்சிடும் சீரியன்ஸ் லெவல் 6ல். நான் வந்து கடைசி தாங்க ஃபன்னு, என்னன்னா கடைசியே தான் ஃபன்னு. சார் நான் இதை வந்து சரி, எனக்கு அந்த ஃபாக்ஸ் லேம்ப்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கும் அப்புறம் அந்த கிச்சனே மாஸ்க், இதில் வேறு எனக்கு அந்த வாய்ஸ் குவாலிட்டி வந்து ஓல்டுக்கு அப்பப்போ மாறினே இருந்தது. அதான் ஏன் தெரில. நான் கிச்சனே மாஸ்கர் இதுக்கு ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. இதையும் நான் உங்களுக்கு ஸ்பீட் ரேம்பிங்கில் போட்டுடுறேன், ஏன்னா வீடியோ டியூரேஷன் பெருசாகிடும்ன்றதையா. You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different? Man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro. Don't waste your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon. And I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these positions, they come in millions, they blocking your vision. But no, you can't listen, that shit is all fiction. Cause you hold the power as long as you're driven. ஓகே, இப்போதைக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 1 மினிட்ஸில் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து என்ன கிடைத்தது என்றால் கிட்சுனே என்ற டைட்டில். அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, டெய்லி விஷ் டைட்டில் 22 அசூர் எம்பருக்கு. அவனுக்கு வந்து கிச்சனேவே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், கிச்சனேன்ற அந்த ஆரா ஸ்கின் கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 அசூர் எம்பர் மட்டும் நான் சும்மா கிளைம் பண்ணேன். எதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் சும்மா ஒன்றுன்னு சொல்லி ஒரு 2 மட்டும் கிளைம் பண்ணேன். உங்களுக்கு ஒரு அவுட்ரோ கிளிப் ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். திங்கட்கிழமை 7 PM வந்துருக்கும் இந்த வீடியோ. 6 PM டிஸ்கார்ட் லான்ச் வீடியோ போடலான்னு இருக்கேன். அது என்ன கதைன்னு தெரில, இன்னொரு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு அவுட்ரோ கிளிப் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். வேலையை நான் பார்க்குறேன். பை. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த அவுட்ரோ கிளிப்பையும் நான் பெருசாக பண்ண விரும்பலை. ஸோ வளரக்குள்ளன்னு பேச வேணாம், வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.